எப்பயுமே மோடிக்கிட்ட ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆளு குசும்புக்காரன் ஆனால் நல்லவன் அப்படிம்பாருல, ரொம்ப ஈஸியாக தோல்வி ஒத்துக்குவார். ரொம்ப ஈஸியாக ஒத்துக்கிறது. கோவிட் கொரோனாவோட வாழ பழகி கொள்ளுங்கள், கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், பிங்க் கலர் நோட்டெல்லாம் எடுத்துருவாங்க, ஒழிச்சிச்சா பிளாக் பண்ணிலாம் ஒழிஞ்சிருச்சா, எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிலும் அந்த மாதிரி பண்ண மாட்டான். இப்போ அடுத்து போர், அது பிஜேபியோட அஜெண்டாவே அதுதான். நம்மள ஒரு பேனிக்காவே வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5 வருஷம் பணம் செல்லாது, இவர் தான் ஹீரோ, மோடி வந்துட்டாரு, தூக்கி நட்டமா நிப்பாட்ட போறாரு நாட்டே நினைச்சோமா, அது ஒரு பேனிக். நிப்பாட்டல. அடுத்த ஒரு 5 வருஷம் கோவிட்லேயே முடிஞ்சு போச்சு. நீங்க ரஷ்யாவில் தானே ராஜா என்ன வாங்கிட்டு இருந்தீங்க? உங்களை யார் ராஜா அமெரிக்காவை கையெழுத்து போட சொல்லுங்க? இந்த நிர்பந்தம் உங்களை கையெழுத்து போட வச்சது எப்ஸ்டீன் ஃபைல்ஸா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறது ஒருத்தன் போரே நடத்திட்டு இருக்கான். ட்ரம்ப்புங்கிற ஒரு பைத்தியம், மனநோயாளி. அவன் நார்மல் மென்டாலிட்டியில இல்லை, அவன் ஏஜ் ஆயிட்டு பைத்தியம் ஆயிட்டான். சாமானிய மக்களுக்கு வந்து எப்பவுமே பிரச்சனை இருக்கிறது பெரிய பிரச்சனையே தெரியாது. இருக்கிறது பெரிய பிரச்சனை, எப்பயுமே பிரச்சனை தானே. 365 நாளும் பாவம் அவங்க பிரச்சனையிலே இருக்கிறாங்க. அவங்க எப்படி இதை பெருசா எடுத்துக்க போறாங்க? கோவிட்ல வந்து ரொம்ப பெரிய லெவலில் பாதிச்சது வந்து சாமானியன் பாதிக்கல, மிடில் கிளாஸ் தான் பாதிச்சிட்டாங்க. அப்பர் கிளாஸ் சொந்த வீடு தம்பி, சொந்த வீடு, கரண்ட் பில்லு எல்லாம் இருக்கு, அவங்க ஜாலியா இருப்பாங்க. பேங்க்ல பணம் இருந்தவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க. கோவிட்ல அரசு வேலையில் இருந்தவங்க எல்லாம் மகிழ்ச்சியா தான் இருந்தாங்க. என்ன கஷ்டப்பட்டாங்க, சம்பளம் கரெக்டா போட்டாங்க. ஆனா நம்ம அன்றாடம் சம்பாரிச்சு வாழ வேண்டிய நம்ம ரொம்ப சீக்கிரம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர், சமூக செயற்பாட்டாளர், குற்றவியல் வழக்கறிஞர் திரு R.S. தமிழன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். இப்ப இந்தியா வந்து ஒரு சவாலான ஒரு கட்டத்துல இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் வாரால வந்து எரிபொருள் இறக்குமதி வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறது? இல்லை, இது நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசின விஷயம்தான். சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்னு சொன்னேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு தட்டுப்பாடு தான் இருக்குது. நீ சிலிண்டரு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு கூடிய விரைவில் இல்லை. இடையில ஒரு கப்பல் மட்டும் சீனுக்கு வரவழைச்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இங்கே வந்து சமாளிக்கல. அது இருக்கிற பேக்கப் ஒரு 60 நாள் பேக்கப் இருக்குது, அதை வச்சு ஓட்டுறாங்க. அதில் ஆல்மோஸ்ட் 20-30 நாள் போயிட்டு, 20 நாள் நெருங்கி போயிட்டு, ஒரு 30 நாளைக்கு தாங்க, 30-40 நாளைக்கு பேக்கப் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுவும் இல்லை. ஹார்மோஸ் தீவில் வந்து இந்தியாவோட கப்பலை விட்டாங்க ஒரு வாட்டி ஈரான். ஏன்னா ஈரானோட கப்பல் ஒன்று இங்கே நிற்கிது. அவனும் கொடைவெல்லாம் கிடையாது, கப்பலையும் நிற்கிது. சரிடா நம்ம பைப்பில் கப்பலை ஆட்டம் மடக்கிட்டு அனுப்பிவிட்டாங்க. பாக்கி எல்லாத்துக்கும் கீழே தரை வழி வெட்டி வச்சு அவங்க தகர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் மோடி வந்து எப்பயுமே மோடிக்கிட்ட ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆளு குசும்புக்காரன் ஆனால் நல்லவன் அப்படிம்பாருல, ரொம்ப ஈஸியாக தோல்வி ஒத்துக்குவார். ரொம்ப ஈஸியாக ஒத்துக்கிறது. கோவிட் கொரோனாவோட வாழ பழகி கொள்ளுங்கள், கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், பிங்க் கலர் நோட்டெல்லாம் எடுத்துருவாங்க, ஒழிச்சிச்சா பிளாக் பண்ணிலாம் ஒழிஞ்சிருச்சா, எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிலும் அந்த மாதிரி பண்ண மாட்டான். நோட்டை ஃபைப்ரிகேஷன் பண்ணாதான் பணம், கருப்பு பணத்தை ஒழிக்க முடியும். 100 ரூபா தலை 10 ரூபாய் மாற்றினா தானே இவ்வளோ பெருசாக வரும். அப்போ 100 ரூபா தலை வந்து 1000 ரூபா தலை மாற்றி 10,000 ரூபா தலை மாற்றினீங்கன்னா என்ன ஆகும்? சிம்பிளாக ஒரு பாக்கெட்டில் 10 நோட்டு வச்சா 1 லட்ச ரூபா ஆகிடும். 10,000 அதை ஒழிக்க முடியுமா? கருப்பு பணம் எல்லாம் பணமாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார், ரிவர்ஸில் புரிஞ்சுக்கிட்டார். எல்லாம் ஷேராக வாங்கி வச்சுருக்காங்க, இடமா வாங்கி வச்சுருக்காங்க, பில்டிங்ஸாக இருக்குது. இதெல்லாம் எப்படி ஒழிக்க முடியும் எங்களால்? கடைசியாக என்ன சொன்னார்? அதில் கொஞ்சம் நம்ம பெரிய கடுமையான ஒரு முயற்சி எடுத்தோம், அதை ஒழிக்க முடியல. கோவிட்டு பெல் அடிங்கன்னாரு, விளக்கு பிடிங்கன்னாரு, லைட் டார்ச் லைட் அடிங்கன்னாரு, விளக்கு முடித்தோம், பெல் அடித்தோம், நம்ம எல்லாம் செஞ்சோம். எப்படி சரியாகும் கொரோனா? அதெல்லாம் பீக்கில் இருந்த நேரம் அதெல்லாம் சரியாகல. அதெல்லாம் காமெடி பண்ணது இல்லையா நம்மள? இப்போ அடுத்து போர், அது பிஜேபியோட அஜெண்டாவே அதுதான். நம்மள ஒரு பேனிக்காவே வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு 5 வருஷம் பணம் செல்லாது, இவர் தான் ஹீரோ, மோடி வந்துட்டாரு, தூக்கி நட்டமாக நிப்பாட்ட போகிறார் நாட்டே நினச்சோமா, அது ஒரு பேனிக்கு. நிப்பாட்டலை. அடுத்த ஒரு 5 வருஷம் கோவிட்லேயே முடிஞ்சு போச்சு. 2020 கோவிட்லேயே கிராஸ் ஆகி போச்சு. 2026 வந்து இதில் போகுதுன்னா போர் போர் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் விளையாடுவார்ல, அந்த தொலையை போய் இப்படி சாவி குத்த, மன்னா விளையாடுவதற்கு நேரம் இல்லை, அங்கே வந்து விட்டான், நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அப்படி வெள்ளக்கூடிய வேந்தராக இருப்பார்ல. இப்போ இந்த சுச்சுவேஷன் தான். நீங்கள் ரஷ்யாவில் தானே ராஜா என்ன வாங்கிட்டு இருந்தீங்க? உங்களை யார் ராஜா அமெரிக்காவை கையெழுத்து போட சொன்னது? எந்த நிர்பந்தம் உங்களை கையெழுத்து போட வச்சது? எப்ஸ்டீன் ஃபைல்ஸா? எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறது ஒருத்தன் போரே நடத்திட்டு இருக்கான். ட்ரம்ப்புங்கிற ஒரு பைத்தியம், மனநோயாளி. அவன் நார்மல் மென்டாலிட்டியில இல்லை, அவன் ஏஜ் ஆயிட்டு பைத்தியம் ஆயிட்டான். அந்த காதில் சுட வச்சது கூட அவனோட செட்டிங்காக இருக்கும் போல இருக்கு. சுட வச்சு அவனே என்கவுண்டர் பண்ணாங்க பாருங்க. 5 நாள் நான் லீவ் விட்றியா? இது என்ன கோட லீவா என்ன? போடுற டேய். அவன் ஈரான் ஒரே அவர் சொல்லிட்டான், நாங்கள் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தலை, ட்ரம்ப் மாற்றி பேசுகிறான், பொய் புழுவுறாங்கிறாங்க. எப்போ நம்ம லெவலில் ஸ்கூல் லெவலில் புழுவுறான்டா பார்த்தா நாடு லெவலில் அப்படி பேசுகிறாங்க.
என்ன சொல்லிட்டாங்க, ஈரான் பேச்சுவார்த்தை நடத்திருக்கு, அதனால் கொஞ்சம் அமைதி காக்குறான்னு. நாங்கள் பேசவெல்லாம் இல்லை, வாடா ஆடுறாரு, நீ வாடாதீ நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இறுதி தான். நீ எத்தனை நாள் தான் மிரட்டிக்கிட்டே இருப்ப இப்படி காலத்தை, வா மோதி பார்த்துக்கோ, வாடா நீ நான் போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த கல்ஃபு கண்ட்ரி மற்ற எல்லா கல்ஃபு கண்ட்ரியும் அம்மிட்டாங்க. அத்தாடி அத்தா நம்ம தள்ள ஏகனாதா எங்கே போற பத்தா ஏமாற வந்து ஏறாத்தா எங்க பார்த்து வந்து ஏறாட்டா நாங்கள் வரலப்போ அந்த விளையாட்டுக்கு. இங்க கூட ட்ரம்ப் ஒரு விஷயம் சொல்லி என்னன்னா, நாங்க வந்து ஈரான் மேல போர்லாம் வந்து நாங்க தொடுக்கல, ராணுவ நடவடிக்கை தான் எடுத்தோம் அப்படின்னு. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு இப்படி இல்லை, நாங்கள் வந்து என்கவுண்டர்லாம் செய்யலை, துப்பாக்கி நடவடிக்கை எடுத்தோம். நல்லா இருக்காது, துப்பாக்கி நடவடிக்கை எடுத்தோம். அந்த மாதிரி போர்லாம் செய்ய காமெடி பாரு, இராணுவ நடவடிக்கை. இந்த இதில் சொல்லுவாங்க, இந்த புரட்சி படையெல்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அல்லது பொருளாதார நடவடிக்கைன்னு இருக்கும். சொந்த வீட்டுக்கு ஆலோசித்து திருடுவாங்க, சொந்த வீடுகளை இப்போ அதுக்கே ஆள் அனுப்புவாங்க. தோழர்கள் நிதி திரட்ட பொருளாதார நெருக்கடி, பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்லி. ஆமாம், அப்படியெல்லாம் இயக்கவாதிகள் இருந்திருக்காங்க. எங்கள் வீட்டில் பீரோ உள்ள இடத்துல நகை எடுத்துருவாங்க, எடுத்தது இயக்கம் நடத்தியிருக்காங்க. அந்த தீவிரவாத இயக்கம், தீவிரவாதம் மீன்ஸ் அது இல்லை, நக்சலிசம், புரட்சிப்படை, தமிழர் படை, இதெல்லாம் இருந்தது இல்லை, அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி நடவடிக்கை தான் மேற்கொண்டது. இதோட விளைவாக தான் தங்கம் பார்த்தீங்கன்னா டமால் 2620 ரூபா வந்து நிற்கிது ஒரு கிராமு. ஒரு பவுனு 1,00,000 சம்திங்கில் வந்துடுச்சு. 1,25-30 போயிட்டு இருந்தது, 1,00,000 ரூபாய்க்கு வந்துருக்கு. இப்போ கச்சா எண்ணெயும் 10% வந்து விலை குறைஞ்சிருக்கு சார். இது வந்து ஒரு பாதிப்புங்களா? ஏன்னா சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் ஓகே போர் நிறுத்தப்படுறாங்க, நிறுத்த போகுது, ஓகே நல்ல விஷயம். ஆனா சில பேர் என்ன சொன்னா, திடீர்னு ஒரு வீழ்ச்சி வந்து அது எக்கனாமிக்ஸ் அளவு பாதிப்பு இருக்கும் அப்படின்றாங்க. இது எப்படி பாருங்க? கண்டிப்பா இருக்கும். ஷேர் மார்க்கெட்லாம் உட்காந்து போகுது இல்லை, எக்கனாமிக்ஸ் ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் தம்பி. இந்த ஊருக்கு பாருங்க, ஆடசிப்தன் எழுதின புத்தகம், ஓகேயா, 450 பக்கம் தான். உட்காந்து பொறுமையாக படிச்சுட்டு பேட்டி எடுத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகும் உனக்கு. பொருளாதாரத்தின் தந்தை. ஆமாம், ஆடசிப்து சொன்னது அதில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். இப்போ ஒரு பவுன் நகை 1,25,000 வித்துச்சு இல்லை, இன்னைக்கு அந்த ஒரு பவுன் நகை 1,00,000 ரூபா விற்கிது இல்லை, அப்போ 25,000 நகை கிடைக்கல லாஸா? இதுக்கு பதில் சொல்லுது, கிடையாது. அதுதான் ட்ரேடிங்ஸ். அப்போ 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் நகை வாங்கி வைக்கிறாங்க நகை கடையில் 100 பவுன், 1,25,000 நாளைக்கு விற்கிதுன்னா 25,000 லாபத்தில் போகுதா? இல்லை, அதுக்கு ஒரு ஷாக் வச்சு விற்பாங்க. அது இப்போ எப்படி சொல்கிறது, ஆர்பிஐயில் பணம் அடிக்கிறாங்கல்ல, அப்போ குறிப்பிட்ட அளவு தங்கத்தை ரேஸ் பண்ண பிறகு தான் பணத்தை அடித்து வெளில விடுவாங்க, இல்லைன்னா பண வீக்கம் ஏற்படும். நகைங்கிறது கோல்டு மார்க்கெட்டு உங்களுக்கு புரியாத ஒரு விஷயந்தான். அது நீங்கள் எக்கனாமிக்ஸ் படித்தாலும் தெரியும், அதில் விஷயம்லாம் இருக்காது. ஸோ கோல்டு மார்க்கெட்டுங்கிறது இன்னைக்கு வரையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் புரியாத ஒரு மார்க்கெட் கோல்டு மார்க்கெட்டு. எங்கேயோ பாம்பு கடிச்சா எங்கேயோ அது நெறிக்கட்டுது, எப்படி நெறிக்கட்டுது? ஹார்மோஸ் விட்டா மட்டும் உடனேலாம் எல்லாம் சரியாயிடாது. இப்போ நம்ம இன்னும் பிரச்சனையே சந்திக்கலை, இப்போ தான் சிலிண்டர் தட்டுப்பாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகலை, நமக்கு இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும். எப்படி சார்? அதாவது விவசாயத்துலேயும் எல்லாத்துலையும் பாதிப்படுது, ஆனால் இது ஒரு பிரச்சனை இல்லைன்றீங்க. அப்போ இதோட பெரிய பிரச்சனை எப்படி இருக்கும்? இன்னும் 15 நாள் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் இல்லை, அதோட பாதிப்பு ஒரே நாளில் தெரியாதுங்க. ஒரு பொருளாதார இப்போ விவசாயம் பயிர் அறுத்துக்கிட்டு இருக்கோம், மூட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அது எங்கே எக்ஸ்போர்ட் ஆகாமல் லாக் ஆகுதோ அன்றைக்கி தானே தெரியும் பேக் ஃபயர் ஆகும். முட்டை எக்ஸ்போர்ட்டு விலை இறங்குச்சா, நான் சொன்னது நடந்துச்சா? இப்போ காய்கறி விலை டவுனில் போயிட்டு இருக்கு. இப்போ சரி இன்னைக்கெல்லாம் 5 கிலோ வெங்காயம் 100 ரூபா வந்துருச்சா இல்லையா? வண்டியில் போட்டு வைக்கிறாங்க, வேணா வாங்கிட்டு போ. தக்காளி பழம் இறங்கிட்டு எல்லாம் எளிதில் அழக்கூடிய பொருள், சின்ன வெங்காயம் எளிதில் அழும், சாம்பார் வெங்காயம். அதான் சார், ஒவ்வொரு நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்குங்களே, நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ மோடி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல சொன்ன பிறகு மக்களோட கேள்வி என்னன்னா, மக்களோட சில ஹோட்டல் உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து தட்டுப்பாடு இல்லைன்றீங்க, போதிய அளவு கையிருப்புன்றீங்க, ஆனா ஹோட்டல் முதலாளிங்க நாங்க எங்க ஹோட்டல்ல ஒர்க் பண்றீங்க எல்லாரும் பாதிப்படைஞ்சிருக்கோம், கேஸ் சிலிண்டர் வந்து ஹோட்டல்ல வாங்க முடியலையே அப்படின்னு கேட்கிறாங்க. சார் இதுக்கு என்ன? கமர்ஷியல் சிலிண்டர் இல்லை, வீட்டு சிலிண்டராக இருக்கான்னா அதுவும் இல்லை, தட்டுப்பாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏங்க சும்மா போவாங்க சிலிண்டரு வண்டி, எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்காரு, பில்லு வாங்காத பில்லு இருக்குது சார், வேணா ஒரு சிலிண்டர் தர்றோம்பாங்க. யாரும் வாங்கலை அன்றைக்கின்னா ஆர்டர் போட்டிருப்பாங்க, வீடு சாத்தி இருந்திருக்கும், இல்லை வேறு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும், ஒரு சிலிண்டர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஊரில் கல்யாணம்லாம் ஆனால் இத்தனை சிலிண்டர் கொண்டாந்து தூக்கி போடுறாங்க, கல்யாணம் பண்ணுறது சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி சிலிண்டரே இல்லை சார், சும்மா இருங்க, ஒரு சிலிண்டர் கூட இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. இண்டக்ஷன் அடுப்பு ஒரே நாளில் விற்றுச்சு, நம்மளும் வாங்கணும் அந்த கூட்டத்தில். அடுப்பு ஒரு நாளில் பயங்கரமாக விற்றுச்சு. ஆனால் நான் தயாராக தான் இருக்கேன், எத்தனை லாக்டவுன் போட்டாலும் நான் ரெடி தான் அப்படின்னு. நீ என்ன தான் போர் நடத்தி பாரு,
தயாராகுங்க, தயவு செய்து தயாராகுங்க. மோடி அவர்களும் அதான் சொல்றாரு. அதான் டமாலும் பரண்டு விழுந்துடணும். ஒரே நேரமா பேசிட்டு டக்குன்னு மோடி சொன்னார் பார்த்தீங்களா இல்லையா, தயாராகிடுங்க, விறகு போச்சு ஊத பழகிடுங்க, வேற வழி என்ன பண்றது. இது மக்கள் எப்படி சார் பாக்குறாங்க? ஏன்னா இப்ப இந்த ஒரு போர்ன்ற விஷயத்த நீங்களும் சரி நானும் சரி மக்களும் போட்டுருங்க, சாமானிய மக்கள் இந்த போர் எப்படி பாக்குறாங்க சார்? சாமானிய மக்களுக்கு வந்து எப்பவுமே பிரச்சனை இருக்கிறது இது பெரிய பிரச்சனை தெரியாது. அவங்க இருக்கிறது பெரிய பிரச்சனை, எப்பயுமே பிரச்சனை தானே. 365 நாளும் பாவம் அவங்க பிரச்சனையிலே இருக்கிறாங்க. அவங்க எப்படி இதை பெருசா எடுத்துக்க போறாங்க? கோவிட்ல வந்து ரொம்ப பெரிய லெவலில் பாதிச்சது வந்து சாமானியன் பாதிக்கல, மிடில் கிளாஸ் தான் பாதிச்சிட்டாங்க. அப்பர் கிளாஸ் சொந்த வீடு தம்பி, சொந்த வீடு, கரண்ட் பில்லு எல்லாம் இருக்குது, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. பேங்க்கில் பணம் இருந்தவங்கலாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க கோவிட்டில். அரசு வேலையில் இருந்தவங்கலாம் மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. என்ன கஷ்டப்பட்டாங்க, சம்பளம் கரெக்டாக போட்டாங்க. ஆனால் நம்ம அன்றாடம் சம்பாரித்து வாழ வேண்டிய நம்ம ரொம்ப சிக்கிட்டோம்ல, அதுக்கு சொல்ல வர்றேன். சாமானியர்கள் எப்போவுமே சாமானிய வாழ்க்கை தான். எங்கேயான ஒரு சின்ன வேலை செஞ்சால் ஒரு காசு கொடுப்பாங்க, வாழ்ந்துருவாங்க. மிடில் கிளாஸாக எல்லாத்தையும் மாட்டிப்பாங்க. நம்ம பணக்காரனும் கிடையாது, கொடுக்கவும் முடியல, கேட்கவும் முடியாத இடம் இருக்குல்ல, அவங்க தான் மாட்டுவாங்க எல்லாத்துலேயுமே. அது போராக இருந்தானே, கோவிட்டாக இருந்தால் தானே, பேண்டமிக் பீரியட் எதுவாக இருந்தாலும் சரி, கொடுக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, அந்த நிலையில மாட்டிக்குவோம். சார் அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த மாதிரி பிரச்சனையால வந்து இந்த நடுத்தர வர்க்கம் தான் வந்து பாதிப்படையும் அப்படின்னு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்ச பிறகு பெட்ரோல் டீசல்லேருந்து எல்லாத்தையும், பெட்ரோல் டீசல் விட்டுருங்க, அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா அதுல முதலீடு பண்ண நடுவர்க்கத்தின பாதிப்பு எந்த அளவுக்கு? ஆமா, காசை வச்சுக்கிட்டு சும்மா வீட்டில் எல்லாமே கம்ப்யூட்டர்ல வச்சு பணத்தை கட்டினவங்களாம் மாட்ட வேண்டியதுதான். ஷேர் மார்க்கெட்டே ஒரு பெரிய மோசடி தாங்க. நான் ரொம்ப நாளாக பேசிட்டு வர்றேன். அதை நித்யானந்தா கூட அதே சொன்னார். ஆனா அதுலயே எல்லாமே விழுறாங்க. அது ரொம்ப ஆரம்பத்தில் உங்களுக்கு சீட்டு கட்டு மாதிரி தான், பணம் வர்ற மாதிரி வரும். உங்களோட புய்யம், உங்களுடைய புள்ளி, உங்களோட மெயில் ஐடி எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். உங்களை எப்போ லாக் பண்ணணுமோ இப்போ லாக் பண்ணி விட்ருவாங்க. ஒரு பொருளை ஷேர் மார்க்கெட் என்ன, இந்த பொருளை இதை வச்சுங்க, இந்த ஸ்கெட்சு இதோட ஆரம்ப விலை 100 ரூபா, இது வந்து ஏறிக்கிட்டே போகுது, இது மேலே பணத்தை கட்டுங்கன்னா இந்த பையன் 10 ரூபா கட்டுவான், நீ 100 ரூபா கட்டுவா, அந்த பையன் 10 ரூபா கட்டுவான், இப்படியாக போய் இந்த ஸ்கெட்ச் வந்து 1000 ரூபாய்க்கு போயிட்டு நீங்க. அப்போ எல்லாருக்கும் பணத்தை பிரித்து கொடுக்க போகிறோம். மறாவது நாள் அந்த ஸ்கெட்சை தூக்கி பாட்டுவான், மறுபடியும் பணத்தை கட்டுவா, அந்த ஸ்கெட்சு விற்காது, ஸ்கெட்சு விற்காது, அப்படியே இருக்கும், 100 ரூபாயிலே இருக்கும். நீ எல்லாரும் பணத்தை கட்டுவா. முதல் நாள் போயிருக்குப்பா இவ்வளோ இந்த ஷேரு, இதுதான் சிம்பிளாக. இதை விட ஷேர் மார்க்கெட்டை எளிதாக பாடம் நடத்த முடியாது. இன்னைக்கு மறுநாள் அந்த பொருள் மேலே எல்லாரும் பணத்தை கட்டுறது. நீ என்ன செய்வ, நேற்று போட்டுட்டு அதில் நல்லா ஏறி இருக்கிற எல்லாரும் கட்டி ட்ரிபிள் மடங்கு பணம் கட்டிருப்பீங்க. ஸ்கெட்ச் விற்காது, பங்குச்சந்தையில் விற்கவில்லை. சென்செக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? புள்ளி படுத்து விட்டது சென்செக்ஸ், புள்ளி படுத்துரும், புள்ளி ராஜா, அவ்வளோதான் காலி. இப்போதான் ஷேர் மார்க்கெட்டில் ஓடுது. இப்போ உலக லெவலில் இதை ஒரு கம்பெனிஸ், டாட்டா, நம்ம இந்தியாவில் டாட்டா ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க ஷேர். ஒரு கம்பெனிஸும் இருக்காங்க. அமெரிக்கா லெவலில் சுந்தர் பிச்சைட்டி கூட தான் கம்பெனி இருக்குது, எலான் மாஸ்க் கூட தான் கம்பெனி வச்சுருக்கான். இதில் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, யாரை நம்பி பண்ணுறது? இது ரொம்ப பெரிய மிதமிஞ்சிய பணக்காரன் குதிரை ரேஸ் கட்டுற கதை. அது போன அண்ணன் வந்தான்னு நம்மளுக்கு தான் அது என்ட்ரியாக ஆகிடாதீங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அதுக்கெல்லாம் நுழையக்கூடாது. ஆனால் என்ட்ரி ஆனாலும் பெரிய பாதிப்பு இருக்குது போர் நிறுத்தத்தாலேயே. ஆமாம், பெரிய சிக்கலாகிடும். நம்ம அதுக்கெல்லாம் போகவே கூடாது. நம்மளால கைப்பட்ட வாழ்வியல் என்னவோ அதோடைய ரொட்டேஷன் ஆகிக்கிறது தான் பெட்டரானதே. நம்ம அதை விட்டுட்டு நம்ம அதை இதையும் செய்ய போகிறோம்னா சிக்கல் ஆகிடுவோம். வெளிநாடுகளில் இருக்க தமிழர்கள்லாம் பத்திரமா இருக்கு, ஊர் வந்து சேர்றது வழியை பாருங்கள். ஃப்ளைட் இல்லாட்டு விட்டாங்கன்னா பாவம், துபாயில் நாயன் ரோட்டில் நின்று போயிருக்காங்க. எதுக்குதான் அந்த செல்ல பிராணியை வளர்க்கணும்? அப்படி அப்படியே ரோட்டில் கிடக்கு, டப்பா விட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா இல்லை விஷுவல் ஷாட்டு? வயிற்றை பற்றி எரியுது. அந்த பச்சைகளை அடைத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் வள்ளலார். பச்சைகள்லாம் பூனை, பச்சை, பறவை எல்லாம் அடைச்சி வச்சு வளரக்கூடாது, அது பாவம்னு சொல்லுவார். அது நம்ம அது பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் அது பரிதாபமாக இருக்குது. ஸோ அதுதான் பாவமாக இருக்குது. ஊர் வந்து சேர்றது வழியை பாருங்கள். என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கச்சா எண்ணெயில வந்து ஒரு குழப்பமான ஒரு விலையை வந்து நிர்ணயிப்பதற்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் இதனால இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் சார்? இந்தியா பாதிப்புல தான் ஆல்ரெடி இருக்கு. சுடலை தாவிடா தாவும், எங்கே இருந்து தாவுறது? நான் டிமானிட்டைசேஷன்லேருந்து என் பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பாதிப்பு இங்கே ஏங்க, ஜிஎஸ்டி வரி கொடுங்க, கொஞ்சோண்டு குறைவில எடுத்துக்கிறேன், நாடு நல்லா இருக்கு, நான் கொடுத்தாச்சுங்க, இன்னமும் நல்லா இல்லைங்க. ஜிஎஸ்டி எல்லாம் பெரிய மோசடியான விஷயம் உங்களுக்கு தெரியலையா? ஒரு இட்லி நேரடியாக வந்துருச்சா? என்னோட நெல்லுக்கு வரி போட்டேன், சாக்கு மூட்டைக்கு வரி போட்டேன், மெல்லுக்கு வரி போட்டேன், கரண்ட்டுக்கு வரி போட்டேன், எல்லா வரி போட்டு, மில்லு அரைச்சதுக்கு வரி போட்டு, மாவு அரைச்சதுக்கு வரி போட்டு,
எல்லாம் வரி போட்டு இட்லியாக தட்டுக்கு வந்த பிறகு அதுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி அப்புறம் ஜிஎஸ்டி இதுக்கு தனியாக ரூபா அவனை விட்டுறாவில் அவனுக்கு போட்டுக்கிட்டு அதான் ஃபைப்ரிகேஷன் ஆகி வந்துருச்சு இல்லை ஒரு பொருளா. அப்போ அந்த வரியெல்லாம் கட் பண்ணு, டைரெக்டாக இட்லிக்கு வரி போடு, அதுக்கு எதுக்கு டேக்ஸ் கேட்காது, எல்லாத்துக்கும் டேக்ஸ் கேட்டால் எப்படி? ஒரு பொருள் உருவகமாயிட்டு வந்துட்டு முழு ஒரு 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 ஒர்த்தாயிட்டு ஒரு பொருளாயிட்டு அது வரி போட்டா எப்படி? அதனால இந்தியா ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு. பட்டு இவங்க மேக்கப் பண்ணி அண்ட பாரதம் அகண்ட பாரதம் அவனு வெளியே தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இந்துக்களை காப்போம், திருப்பவனத்தில் குழக்க விளக்கத்துவோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்லங்க. நம்மளை மடைமாற்றுவது நம்மள்ட்ட நிறைய இருக்குது தம்பி. சாதி எதுவும் இல்லைன்னா ஒரு ஆணவ உலகம் நடந்தால் நம்ம எல்லாம் அந்த பக்கம் போயிடுவோம். மதம் இருக்குது நம்மள்ட்ட, சினிமா இருக்குது, டாஸ்மார்க் இருக்குது, சாராயம், யூ டேக் ட்ரிங்க், குர் சுத்திங் ட்ரிங்க் இருக்குது. அந்த நடிகர் வீட்டுக்கு அவன் அட்லி பொட்டாட்டி மாசமாக இருக்குது. இருந்தாரடா உடக்கிறடா அதை பற்றி. அதுக்கு வளகாப்பாம் விஜய் போகிறாராம். விஜய் போவார்றா, சாப்பிட்டு தானே போக மாட்டார், வளகாப்புக்கெல்லாம் போவார்றா. அது பெண்களுக்கு வளகாப்புன்னா உடனே போயிடுவார். அட்லிக்கு வளகாப்புனா போக மாட்டார். அட்லிக்கு என்ன வளகாப்பு போடுறது, ஆம்பளைக்கு சந்தனம் என்ன தடவை வச்சிருப்பாங்க இப்படி இந்த இடத்துல பழுக்குன்னு உடனே பறந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடுவார். விஜய் போயிட்டு ஓடிடுறது. அஜித்குமார் கார் ரேஸில் இடுப்பு ஒடிந்து விட்டதாம். அவர் கார் ஓட்டினா இடுப்பு உடையது என்ன செய்யும்? அதுக்கு நமக்கு என்ன இருக்கு? உன் குடும்பத்தை வளர்ச்சியை பாடுறா, ஒன்னே பாடுறா, அதை பார்க்கறது இல்லை. அவன் வீட்டில் என்ன, அவன் பாரு என்ன பண்ணுறான், இவன் பாரு என்ன பண்ணுறான். அவங்க அப்பா அவனுக்கு, அவன் குமார் இல்லாம குமார், அவங்க அப்பா ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு, சுற்றுது. அவன் அப்பா ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கான், உனக்கு பைக் வாங்கி கொடுக்க மாட்டான். அவன் அப்பா பொல்லாதவன்ல, அவன் வீட்டுக்கு அவன் ஏதோ நடந்துட்டு போதேன். நம்ம வேலையே அதுதான், டைவர்சிட்டி பண்ணுவாங்க நம்ம. நீ இப்படியே கிடப்ப சினிமா பார்த்துட்டு அந்த ஃபைட்டு சீனு அப்பா செம்மையாக எடுத்துருக்கான். ஒரு மலையாள படம் வந்திருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு சொல்லி ஒரு 2.5 மணி நேரம் கழுத்து அறுத்துட்டானோப்பா. ஒன்றுமே புரியல. பாட்டை பார்த்துட்டு வடாங்கிறான். பாட்டை போடுறா முதல்ல பார்க்குறோம், 2வது பாட்டு அப்புறம் போடுறோம். துரந்தர்னு ஒரு படம், ஒருத்தர் போய் 20 வருஷம் ஒரு நாட்டுக்குள்ள இருந்து தீவிரவாதியோட சேர்ந்து அப்புறம் அவன் பிடிச்சி கொடுக்குறான். அப்போ அவன் தீவிரவாதி இல்லையா? துரந்தர் அது நம்ம பார்வை உளவாளி, அவங்க பார்வை தீவிரவாதி. ஏன் எல்லாரும் பார்வையும் தீவிரவாதி தாங்க. கெட்டவனோட சேர்ந்து அப்புறம் எப்படி பிடிச்சி கொடுக்குறது? அது பேர் இது கெட்டவன் இல்லையா? அது பேர் கூடி கழுத்தறுக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்வையில அவன் பார்வையில தீவிரவாதி தானே. அப்போ நம்மளை அதுலேருந்து நீ கொஞ்சம் முண்டி அடிச்சு ஹை சினிமா. இன்னொன்று இருக்கு முக்கியமானது, மட்டைப்பந்து. உலகமே போரில் இருக்கு, ஐபிஎல் உட்காந்து பார்த்துக்கிட்டு பால் அங்கே பான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துரு. அது அவன் கோடிகளில் சம்பளம் விளாடுறான், நமக்கு என்ன திருப்தி? அதான் சார், இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா மக்கள் அது கண்டுக்கலாம். ஆனா இந்த டைம் ட்ரம்ப் இப்படி சொன்னது முடிவுக்கு வருமா சார்? இந்த ஈரான் இஸ்ட் அமெரிக்கா போர் இது பார்க்கலாம். அது எஃப்சின் பில்ஸை பற்றி யாரும் பேசாத. உடனே இப்போ கையெழுத்து போட சொல்கிறேன். ட்ரம்ப்பை கூப்பிடுவார், டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சைன் பண்ணுங்க. ட்ரம்ப் எஃப்சினை பற்றி பேசலை, நம்மளுக்கு எஃப்சின் ஃபைல்ஸை மறந்துட்டோம். ஓகேனா போர் நின்ற போகுது. ஆனால் எஃப்சின் ஃபைல்ஸை நான் விடுறதே இல்லை, எல்லா இதுலேயும் எஃப்சினை சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. குழந்தைகளை கொண்டு வச்சு கும்மால் அடித்து குழந்தைங்க பச்சை புள்ளை கறியை தின்னுபிட்டு அப்படியே கூத்தடிச்சிக்கிட்டு இப்படி உலக யுத்த யோக்கியர்கள் மாதிரி சுற்றி வர்றானோல எல்லாம் அப்படி இது தேவ தூதர்கள் ஆகிட்டாங்களான்னு கேட்குறேன். பொறிக்கு பசங்க 6 போரை நிறுத்தினவர் சார், சமாதானத்தை விரும்புகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. யாரு ட்ரம்ப் சொல்லி நான் 6 போரை நிறுத்திருக்கேன் அப்படிலாம் சொன்ன ஒரு உன்னதமான மனுஷன். அப்புறம் இதுக்கு யூஎஸ் போர்டு கப்பலையும் யூஎஸ் ஆப்ரான் கப்பலையும் கொண்டா ஈரானுக்கு நேரம் நிப்பாட்டுற. நானே உனக்கு சட்டைக்காரன், என் வீட்டு மரத்தை கூட உன் வீட்டு மாட்டை கட்டினா கோவம் வருமா இல்லையா? எனக்கு உனக்கு ஆகலை, ஓ காத்து என் பக்கம் அண்டப்படாதுங்கிற நீ வம்படியா வீட்டுக்கு முடியுதுன்னு குறைவு வேஷம் மட்டும்னா எப்படி இருக்கும்? சரி, கூட 5 நாள் டைம் கொடுத்தாருல சார், நாங்கள் போர் இப்பதான் சண்டை போக மாட்டோம், தாக்குதல் பண்ண மாட்டேன்னு சொல்லி. இது என்ன தம்பி ஃபீவரா தம்பி? யூரின் கல்ச்சர் எடுத்துருக்கோம், பிளட் சாம்பிள் எடுத்துருக்கோம், 5 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்றதுக்கு போர் தம்பி. பல பேர் உயிர் பெற்று குழந்தை அழுகுது, என்னை விட்டுருங்கன்னு அழுகுது. தயவுசெய்து போருங்கிறது எதுக்கு தீர்வு இல்லாத ஒரு விஷயம். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் எடுத்து வள்ளுவன். பலமா இருக்கன்னு நீ ஒருத்தர் அடிச்சிடுற, ஆனா உனக்கு ஒருத்தர் மலமாக வந்தா நீ காலி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.